கவனித்துக் கொண்டிருப்பது இயேசு சுகமளிக்கிறார் ஊழியங்கள் வழங்கும் பவர் டைம். வேசித்தன ஆவி பாகம் 3. இது எத்தனை பாகம் போகும்னு எனக்கே தெரியல. அல்லேலூயா. உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது, உங்கள் குழந்தைகளுக்குள்ளும் இருக்கும், உங்கள் குடும்பத்துக்குள்ளும் இருக்கும். இது உங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக காணப்படலாம், அல்லது இது உங்க வாழ்க்கையிலே வெளிப்படையாக வெளியரங்கமாகவே கிரியை செய்கிறதாக காணப்படலாம். ஓசியா 4:12-5-4 தான் இதுக்கு ஆதாரம். புக் ஆஃப் ஓசியாவை நீங்க முழுசா வாசிச்சீங்கன்னா இந்த சோரா மார்க்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். வேசித்தனத்தை பற்றி, வேசியை பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். எப்படின்னா, ஒரு தேசத்தினுடைய வேசித்தனத்தை பற்றி எழுதுவார். வேசி என்று ஒரு தனிப்பட்ட மனிதனை குறிப்பிடாமல் தேசத்தை வேசி என்று குறிப்பிடுவார். இதையெல்லாம் நீங்க படிக்கும் போது என்னமோ இதுல இருக்கு, அதுல என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாம திகைப்பீங்க. ஓசியா 4:12 வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அம்மா, வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோரா மார்க்கம் போனார்கள். அவர்கள் சோரா மார்க்கம் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோரா மார்க்கம் அப்படின்னா தேவனை விட்டு தூரம் போகுதல், தேவனை விட்டு புறம்பாக்கப்படுதல், திரும்பியும் மனம் திரும்பக்கூடிய புதுப்பிக்க முடியாத ஒரு ஸ்தானத்துக்கு தள்ளப்படுதலை தான் இந்த சோரா மார்க்கம் என்று வேதம் சொல்லுகிறது. You cannot alter, you cannot remake, or you cannot recycle that stage. இன்னைக்கு பாருங்க, சில பொருட்களை நம்ம திரும்பி ரீசைக்கிளிங் பண்ணவே முடியாது, அது வேஸ்ட் தான். அந்த மாதிரி சோரா மார்க்கமாய் போய் விடுவார்கள். உங்களுக்கு வெளியில பார்த்தா நீங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற மாதிரி தெரியும், வெளியில பார்த்தா நீங்க ரொம்ப நீதியா இருக்கிற மாதிரி தெரியும், நீங்க ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நீங்க உண்மையா இல்ல. ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும், வெளிப்படையாக கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் உள்ளத்துக்குள்ளே அவர்கள் வெவ்வேறு ஆட்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வெவ்வேறு நபர்களை, மனிதர்களை மனதுக்குள் வைத்து வாழ்வார்கள். They cannot, என்ன சொல்லலாம், யுனைட். அவர்களை ஒருமுகப்படுத்த முடியாது, அவர்களை ஒருநிலைப்படுத்த முடியாது. வெளியில ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவங்க வெவ்வேறு நபரை மனதில் வைத்து வாழ்கிறவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதிருப்தி. இங்க பைபிள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, சோல் டைப், சோல் டைஸ், ஆத்தும பிணைப்பு.
ஐயா வேசித்தன ஆவிக்கும் ஆத்ம பிணைப்புக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படின்னா ரொம்ப முக்கியமான செய்தி. ஆத்ம பிணைப்பு என்பது மிகப்பெரிய ஆபத்தான விளைவுகளை கொண்டு வருவது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களா? மகிழ்ச்சியா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த சோல் டை அப்னா என்னங்க? ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மாவில் இன்னொரு மனிதனுடைய ஆத்மாவோடு நெருங்கி பிணைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு இருக்கிற ஒரு காரியத்தை குறிப்பதுதான் சோல் டை அப். இது இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா இது ஆபத்தானது. இது பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இது ஆபத்தானது. இத நீங்க என்ன செய்யணும்? எப்படியாவது விட்டு வெளியே வரணும். வந்தீங்களா? ஆமென். வரணும். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு சோல் டை அப் அப்படின்னா என்னன்னு தெரியறது இல்ல. அதோடைய சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியறது இல்ல. ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டி, இது என்னன்னு சொல்லுவேன்னா ஒரு கியூரியாசிட்டி. இன்னார கண்டிப்பா பார்க்கணும், இன்னார் கூட கண்டிப்பா பேசணும், இன்னாரோடு நெருங்கி பழகணும், இன்னாரோடு உறவாக இருக்கணும். உலகத்துல வேற எந்த காரியமும் அவங்களுக்கு பெருசா தெரியாது. இந்த ஆத்மீக பிணைப்பை நீங்க கவனிச்சீங்கன்னா வேற எதுவுமே அவங்களுக்கு பெருசா தெரியாது. புரியுதுங்களா? அது குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், குடும்பத்துக்கு வெளியில இருக்கலாம், அது கணவன் மனைவிக்குள்ளாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது அது நண்பர்களுக்குள்ளானதாக இருக்கலாம், அல்லது எதிர்பாலினத்தினர் மேல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பாக இருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்காகவே அவங்க வாழ்வாங்க, அவங்க சொல்றது எல்லாம் அவங்க செய்வாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு தமிழ்ல நட்பு என்று சொல்லுகிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனித்தால், சிஸ்டர் வாசிப்பீங்க. அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். That is not a divine connection, but it is a soulish connection. ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் பியாண்ட் த லிமிட்டுக்கு மேல அவங்கள கொண்டு போய் ஒரு நெருங்கிய இன்டிமெசிக்குள்ள அவங்கள கொண்டு போகும். மேபி அவங்களுக்குள்ள தவறான உறவு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சடனா அவங்க இறந்துட்டாலோ சிக்காயிட்டாலோ, நம்ம ரொம்ப நேசிச்சவங்க திடீர்னு நம்மகிட்ட பேசாம போயிட்டாலோ, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலோ, அது அவங்களால என்ன ஆக முடியாது? தாங்கிக்கவே முடியாது. தற்கொலை கூட பண்ணிக்குவாங்க ஒரு சிலர். இந்த சோலிஸ் கனெக்ஷன் அப்படின்றது இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இது இருக்கலாமா?
அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க. டியூட்ரானமி 13, உபாகமம் 13 நீங்கள் எடுத்து வாசிங்கள், உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, 13:6. உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தி ஆகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவி ஆகிலும் உன் பிராணனை போல இருக்கிற உன் சிநேகிதன் ஆகிலும் உன் பிராணனை போல இருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறே தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்திலாகிலும் உனக்கு தூரத்திலாகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்திலாகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத தேவர்களை சேவிக்கும்படிக்கு ரகசியமாக உன்னை ஏவி விட்டால் நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண்கள் அவன் மீது இரக்கம் கொள்ளாமலும் அவனை தப்ப விடாமலும் அவனை ஒளித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும். ஆமென். தெளிவா பைபிள் பிரமாணம் எழுது. இத பத்தி நான் திரும்பி உங்ககிட்ட வரேன். சார் எவ்வளோ க்ளோஸ் நண்பனா இருந்தாலும் இப்ப பாருங்க, நட்புக்காக சிலர் சில வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வார்கள். நட்புக்காக சிலர் சில பாவங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டு பண்ண தப்பு இல்ல, வேற யாராவது பண்ண தப்பு. ஃப்ரெண்டு பண்ண அவங்க அப்படித்தான் அப்படின்மா, அடுத்தவன் பண்ணானா, ஃப்ரெண்ட் இல்லாதவன் பண்ணானா இவெல்லாம் விளங்கவே மாட்டான் பாஸ்டர் அப்படின்மா. இன்னொருத்தருடைய பாவத்துக்கு துணை போகிறது. பிராண சிநேகிதன். இது நடந்துச்சா சார் வரலாறுல? எங்க தெரியுமா நடந்துச்சு? The wives of the Solomon, சாலமோனுடைய மனைவிகள் அந்நிய ஸ்திரீகள். இந்த அந்நிய ஸ்திரீகள் மேல ஏற்பட்ட ஒரு சோலிஸ் டைப்ல சாலமோன் தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை சேவித்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். படிச்சிருக்கீங்களா? That wives turned Solomon's heart to the idolatry. விக்கிரக ஆராதனைகளுக்கு நேராக அவனுடைய இருதயத்தை திருப்பினார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். The soulist type என்ன பண்ணும்? அவங்க பண்ற தவறுக்கெல்லாம் உங்களை இழுத்து கொண்டு போகும். அவங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் உங்களை இழுத்து கொண்டு போகும். அவங்க சொல்ற பொய்யுக்கெல்லாம் உங்களை இழுத்து கொண்டு போகும். உங்களுக்கே தெரியாது. நண்பனுக்காக நீ நல்லவன் தான், கூட படிக்கிற பிள்ளை, அவ மேல உனக்கு ஒரு ஈகர்னஸ், அவ மேல உனக்கு ஒரு பாசம், அன்பு. பொதுவா இது ஸ்கூல் ஏஜ்லயே ஆரம்பிச்சிடும். அவ டிஃபன் பாக்ஸை அவளுக்கு தான் ஷேர் பண்ணுவா. அவன் பக்கத்துல தான் உட்காருவான், அவன் பக்கத்துல தான் உட்காருவான். அவன் கஷ்டத்தை அவகிட்ட மட்டும் தான் சொல்லுவான், அவ கஷ்டத்தை அவங்கிட்ட மட்டும் தான் சொல்லுவான். ஒன்னாதான் சாப்பிடுவாங்க. ஒருவேளை வேற யாருக்காவது போன் பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்கன்னா சண்டை வந்துடும். நான் முக்கியமா அவன் முக்கியமா? ஆமென். இதெல்லாம் ஸ்கூல் ஏஜ்ல. இது உங்களுக்கு என்னன்னா தெரியாது. அதே தான் சபைக்குள்ளேயும் வருது. உன் ஃப்ரெண்டோட தான் சேர்ந்து உட்காருவேன்.
வேற யாராவது வந்து ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டா நீ எப்படி என்ன விட்டுட்டு இப்ப அவ கூட உட்காரலாம்? சரி, இது ஏதோ ஒரு சாதாரண நிலைமையில இருக்குதா? ஃப்ரெண்டு லவ் பண்ணுவா, இவ கூட துணைக்கு நிப்பா. நீ பேசிட்டு வாடி, நான் நிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. வேற யாராவது செஞ்சா அது என்னது? அது என்னது? அசிங்கம், தப்பு. ஆனா ஃப்ரெண்டு செஞ்சா அது நட்பு. காம்ப்ரமைசிங், ஆல்வேஸ் காம்ப்ரமைசிங். சார், காம்ப்ரமைசிங் எங்க நடந்துச்சு தெரியுமா சார்? பைபிள்ல அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்பீராள் என்ற அருமையான கப்பிள்ஸ் வாழ்க்கையில தன் மனைவி அறிய ஒரு பாகத்தை வஞ்சித்தான். சார், எங்க கூட்டு களவாணியா மாறுறான் தெரியுமா சார்? இந்த சோலிஸ் டைப், இந்த டைஸ் எங்க இருக்குது? இந்த பிணைப்பு பந்தங்கள் எங்க இருக்குதோ அவங்க தவறுக்கு நம்ம துணை போகணும். அவங்க தவறுக்கு நம்ம துணை போகலன்னா அவங்க நம்மளை தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆமென். பக்கத்துல கொண்ட கை கொடுத்து சொல்லுங்க, அவங்க தவறுக்கு நீங்க துணை போகணும். அவங்க தவறுக்கு நீங்க துணை போகலன்னா அவங்க உங்களை தூக்கி எறிவாங்க. மணிக்கணக்கா பேசுவாங்க. ஒரு லவர் கிட்ட பேசுற மாதிரி பேசுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. அதே மாதிரி கோபப்படுவாங்க. டாமினேட் பண்ணுவாங்க. டாமினேட் பண்ணுவாங்க ஒருத்தர் ஒருத்தர். நான் சொல்றதான் நீ கேட்கணும், நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். இல்லைன்னா கோவிச்சுக்கோ கூட டூ, நான் பேச மாட்டேன். அவ என்ன, அவ அப்படியே எங்கடா இவங்க பேசாம போயிருவாங்க. ஏன்னா இவங்க அந்த பாண்டேஜில் இருக்கிறதுனால இவங்க பேசாம போயிட்டு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைப்பாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. இது வந்து ஈவன் ஃபாதர் அண்ட் சன்னுக்கும் ஒத்து வரும், மதர் அண்ட் டாட்டருக்கு ஒத்து வரும், ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குமே இது பொருந்தும், ஈவன் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குமே இது பொருந்தும். ஒரு சிலர் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப என்ன கப்பிள், ரொம்ப அந்யூனமான கப்பிள். அது நல்ல வார்த்தை தான், அந்யூனமான கப்பிள் சொல்ற தப்பு இல்லை. ஆனா ஒரு சில லைஃப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அந்யூனமான கப்பல் அப்படின்றதையும் தாண்டி நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. ஒரு சிலர் பேசுவாங்க, செத்தா நம்ம 2 பேரும் ஒன்னா செத்துறணும். நீ பொழைச்சி நான் செத்தாலும், நான் பொழைச்சி நீ செத்தாலும் இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளே நல்லா கேளுங்க. ஆமென். இத பல சினிமாக்கள் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமென். இன்னைக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் வந்த உடனே அவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. என்ன, அந்த பொண்ணு விட்டுட்டு போன உடனே அவன் பைத்தியம் ஆயிடுவான். அவனால அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரவே முடியாது. அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட பேசல அப்படின்னா அவனுக்கு உலகமே அழிஞ்சு போன மாதிரி உயிரிய மாச்சிக்குவான். நம்ம சபையில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை ஒரு முறை பாய்சன் குடிச்சிட்டான். ஏன் பாய்சன் குடிச்சேன்னு கேட்டேன். அவ சொன்னா, என் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். போச்சு, நல்ல பிஞ்ச செருப்பு பழைய செருப்பாச்சுன்னு விட்டுட்டு போகாம
பாய்சனை வாங்கி குடிச்சு வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டா. இன்னைக்கு என்னன்னா, அந்த அளவுக்கு டிபெண்டன்சிக்கு இந்த சோல் டைப்ஸ் உங்களை தள்ளும். அதனாலதான் பாருங்க, மனைவி இறந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த ஹஸ்பண்ட் என்ன ஆயிடுவார்னா, அவரால் சர்வை பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா அந்த ஹஸ்பண்டால சர்வை பண்ணவே முடியாது. சில பேரண்ட்ஸை இழந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் லைஃபே முடிஞ்சிச்சுன்ற நிலைமைக்கு வந்துருவான். இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். இந்த சோல் டைப் இருந்துச்சுன்னா நீங்க உங்க பிள்ளைகளை வாழ விட மாட்டீங்க. 18 வயசுக்கு மேல அவன் எங்கனாலும் போய் பொழைக்கணும், அவன் மனைவி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும்னு பேரண்ட்ஸுக்கு என்ன இருந்தாலும் அதை அவங்களால நிறைவேற்ற முடியாது. ஏன்னா மோர் டைப், அந்த ஒரு பையனோடையே அந்த சோல் டை அதிகமா இருந்ததுனால வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சுக்குவாங்க. அவனுக்கு ஒரு மனைவி இருக்கு, அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்குதுன்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. சில மருமகள்களுடைய குமுறல் இது. ஆமென். என்ன குமுறல் அப்படின்னா, இந்த அம்மா என்ன பண்ணது, என் வீட்டுக்கார புடிச்சு உட்கார வச்சுக்குது. சில வீட்டுக்காரர்கள் நினைக்கிறாங்க, என் மனைவி ஐயோ அவங்க ஃபேமிலி மேல அப்படி ஒரு அட்டாச்சா இருக்கிறான், அவளுக்கு புருஷன் பிள்ளைய விட அவங்கதான் முக்கியம்னு நினைக்கிற. மணிக்கணக்கா பேசும், உட்கார்ந்து மணிக்கணக்கா போன் பேசி இங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் சொல்லி அவங்க அங்கிருந்து கவுன்சிலிங் சொல்லி இந்த சோல் டைப் குடும்பத்தை என்ன பாடுபடுத்துது தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள நான் சொல்றது. அல்லேலூயா. சிஸ்டர், ஃப்ரெண்ட் சர்க்கிள் அது வேற. இப்போ ஜோசப் அப்படின்னு பார்க்கும்போது ஜோசப் மேல ஜேக்கப் ரொம்ப பிரியமா இருந்தார். யோசேப்பினுடைய பிரிவு அவரால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அதே மாதிரி ஜேக்கப்புக்கு பெஞ்சமின் மேலையும் என்ன இருந்துச்சு. அப்ப பெஞ்சமினை பிடிச்சு வச்சுட்டாங்கன்னு உடனே அவன் பதற ஆரம்பிச்சான். இது என்ன நினைக்கிறீங்க? ஒரு தகப்பனுக்கு பிள்ளை மேல இருக்கிற பாசம். ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு இருக்குது. கர்த்தரை விட நீ எத்த கொண்டு வந்து முன்னால வச்சு பெருசா நினைச்சாலும் அது உனக்கு கண்ணி. ஈவன் அது கணவன் மனைவி உறவாகவே இருந்தாலும் சரி, இந்த டையப்க்கு நீ வரவே கூடாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. யார் இருந்தாலும் இல்லா கட்டியும், எது இருந்தாலும் இல்லா கட்டியும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? உன் பிராண சிநேகிதன், அவன் மேல இருக்கக்கூடிய ஒரு பந்தம். பசங்களுக்கு இந்த பந்தம் இருக்கிறது. வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்னைக்கு ஹோமோசெக்சுவாலிட்டி, லெஸ்பியன் அப்படின்ற மிகப்பெரிய சாபத்தீடான பாவம் உருவாகிற இடமே இதுதான். இந்த கியூரியாசிட்டி இது ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ரெண்ட் ஆரம்பிக்கும், ஒரு மதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன் ஆரம்பிக்கும், அல்லது ஒரு பிரதர் அண்ட் இன்னொரு பிரதரா ஆரம்பிக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். நாளடைவில் இது செக்சுவல் இம்மாரலிட்டிக்கு கொண்டு போய் ஃபேமிலியை பிரிக்கும். ஆமென். அல்லேலூயா. நேத்து நைட்டு கூட வினோத் பிரதர் என்கிட்ட இதெல்லாம் தெளிவா எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க இதுதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். நான் கூட எனக்கு மெசேஜுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அல்லேலூயா. அப்போ ஒரு பெண்ணோட இன்னொரு பெண் எவ்வளவு நேரம் பேச முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அது எவ்வளவு பெரிய ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஒரு 5 minutes பேசலாம். 20 hours பேசுறா,
கட் பண்றா, சாப்பிடுவா, திரும்பி போய் பேசுவா. கட் பண்ணுவா, சாப்பிடுவா, திரும்பி பேசுவா. இவளோட வீடியோவை அவளுக்கு அனுப்புவா, அவளுடைய வீடியோ இவளுக்கு அனுப்புவா. டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ்டிங்கா இருக்கும் அது. அல்லேலூயா. அது எப்படி இருக்கும்? டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. புருஷனை கவனிக்க மாட்டாங்க, பிள்ளைய கவனிக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அது டேட்டிங் அப்படின்ற பேர்ல போய் இந்த மக்கள் ஏமாந்து போகிறது தான் மிச்சம். அப்போ வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க, வாசிங்க சிஸ்டர். இதன் நிமித்தம் மனுஷர் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆமென். Not be in one soul, but be in one flesh. நான் சொல்றது புரியுதா புரியலையா? அல்லேலூயா. ஆத்துமா என்பது தனித்தனியானது. ஆத்துமா என்பது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உள்ளான மனிதன். ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 பகுதி உண்டு. இந்த 3 பகுதியில ஆவியானவருடைய அருட்கொடைகள், ஆவியானவருடைய அத்தனை நன்மைகளும், ஈவன் ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் எங்க ஒர்க் ஆகும்னா உங்களுடைய ஸ்பிரிட்ல ஒர்க் ஆகும். அது ரிசீவ் ஆகிற இடம் ஸ்பிரிட். த சோல் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஃப்ரம் ஸ்பிரிட். சோலுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் ஸ்பிரிட் ரிசீவ் பண்ணி அந்த ஸ்பிரிட் நம்ம சோலுக்கு கொடுக்குது. அந்த சோலை ஸ்பிரிட்டோட டிஸ்கனெக்ட் பண்ணி இன்னொரு சோலோட நீ டைப் பண்ணும்போது அந்த சோல் என்ன பேட ரிசீவ் பண்ணிருக்குதோ அத உனக்குள்ள இம்பார்ட்டேஷன் பண்ணும். நான் சொல்றது புரியல சார்? நான் சொல்ற டீச்சிங் புரியுதா புரியலையா? ரொம்ப கவனிச்சு கேளு. உன்னுடைய சோல் ஆல்வேஸ் ஸ்பிரிட் டிபெண்ட் பண்ணி இருக்குது. பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஸ்பிரிட் கரெக்டா கனெக்ட் ஆகும் போது அந்த சோலுக்கு தேவையான ஆவிக்குரிய போஷாக்கு, கனி, வரம், கிருபை எல்லாமே ரிசீவ் ஆகும். ஆனா நீ என்ன பண்ற? உன்னுடைய சோலை கொண்டு போய் இன்னொருத்தருடைய சோலோட நீ டைப் பண்ணும் போது உனக்கும் ஆவிக்கும் நடுவுல ஒரு பெரிய பிளவு உண்டாகிறதுனால தேவனிடத்திலிருந்து வர்ற எந்த நன்மையும் உன்னுடைய சோலுக்கு ரீச் ஆகாது. இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேட் திங்ஸ் உங்க சோலை பற்றி பிடிக்கும். அதனாலதான் உன் நண்பன் அல்லது உன்னுடைய தோழி அல்லது உனக்கு இந்த மாதிரியான இந்த சோல் டைஸ்ல இருக்கிற உறவுகளுக்குள்ள இருக்கிற கெட்ட சுவாபங்கள், அவங்கள மாதிரியே நீங்க கோவப்படுவீங்க, அவங்கள மாதிரியே நீங்க எரிஞ்சு விடுவீங்க. அந்த பொண்ணு புருஷனை மதிக்கலன்னா நீயும் புருஷனை மதிக்க மாட்ட. அந்த பொண்ணு குழந்தைய கவனிக்கலன்னா நீயும் குழந்தைய கவனிக்க மாட்ட. அந்த அருமையான குடும்பம், அந்த பெண் அவள் சம்பாதிக்காமல் இருப்பாள் என்றால் நீயும் வேலைக்கு போகாமல் சம்பாதிக்காமல் இருப்ப. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பெண் புருஷன் பேச்சு கேட்கலன்னா நீயும் புருஷன் பேச்சு கேட்க மாட்ட. ஏன்னா அவளுக்குள்ள என்ன பேட் இன்டென்ஷன் அவ சோல் ரிசீவ் பண்ணிருக்குதோ அத அவ உனக்குள்ள இம்பார்ட்டேஷன் பண்ணிடுவான். இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். பிரதர், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ். அவங்கள மாதிரியே தலை செய்வேன், அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருப்ப. அதுக்கப்புறம் பார்த்தா நீ அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவேன், அவங்கள மாதிரியே பேசுவேன், அவங்கள மாதிரியே சிரிப்பேன். அவ சோசியல் டைப்பா இருப்பா. 4 ஆண்கள் கூட போய் உட்காருவா, சாப்பிடுவா, சுத்திட்டு வருவா, நைட் 2 மணிக்கு கூட வருவா, யார் கூட வேணாலும் பைக்ல ஏறி போவா. பட் நீ அப்படிப்பட்டவ கிடையாது.
ஆனா அவளுக்காக நீ என்ன பண்ணுவ தெரியுமா? அவளுடைய ஸ்டைல், லைஃப் ஸ்டைல நீ அப்படியே கிராஸ்ப் பண்ணி எடுத்து அதை உனக்கு கொண்டு வர. இப்படிதான் உன் புள்ள காலேஜில் போய் கெட்டு போச்சு. இப்படிதான் உன் பையன் வெளியில வேலைக்கு போய் கெட்டு போனான். இத தெரியாத தாய் தகப்பன், என் புள்ள என்ன பண்ணுதுன்னு தெரியல, பாஸ்டர் என்ன பண்ணுதுன்னு தெரியல. காலேஜில் போய் பாரு, உயிர் நண்பன் யாருன்னு பாரு, எந்த நண்பனோடு நட்பா இருக்கிறாள். ஒரு சிலர் பாருங்க, யாருமே பிடிக்காது, யாரு கூட அவங்க சேர மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் ஒரு சோல்னா அந்த ஒரு சோல் தான். ஆமீன். அது பெருமையா வேற சொல்லிக்கோங்க, எனக்குலாம் ஃப்ரெண்டே கிடையாது, ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், அவதான் என்னுடைய உயிர் தோழி, உயிர் தோழன். அவங்க சொல்றதான் நான் கேட்பேன். அவங்க லைஃப் அப்படியே உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கும். கணவனும் மனைவியும் ஒரே பாடியா இருக்க அழைக்கப்பட்டவர்கள். பட் எவ்ரி சோல் with connect with the spirit with the Lord. ஆமென். ஆத்மாவோ ஆவியை இணைஞ்சு தேவனோட இணையணுமே தவிர இது இன்னொரு சோலோட டைப் ஆகவே கூடாது. ஆச்சுன்னா ஆச்சு, போச்சு, லைஃப் போச்சு. நீங்க வேண வேதத்தை திருப்பி வாசிங்க. சிஸ்டர் 1 கொரிந்தியர் 6:16 வாசிங்க, பார்க்கலாம். ஆமென். வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? ஒரே சரீரம். இருவரும் physically they were one, but spiritually they were different. Even in husband and wife, உன் ஆத்துமா செஞ்சதுக்கு நீ தேவனிடத்துல கணக்கு கொடுக்கணும். உன் புருஷன் செஞ்ச தவறுக்கு தேவனிடத்துல உன் புருஷன் கணக்கு கொடுக்கணும். உன்னால உன்னுடைய புருஷனுடைய ஆத்மாவை தாங்க முடியாது, தப்புவிக்க முடியாது, ஏந்த முடியாது, சுமக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாத இடத்துல வர டிசப்பாயின்ட்மெண்ட்டுக்கு பேரு தான் டிப்ரெஷன், டிவோர்ஸ் எல்லாமே. புரியல? ஏன்டா டிவோர்ஸ் நடந்துச்சு? நல்ல ஒரு கப்பல், நல்ல ஒரு குடும்பம், எப்படி டிவோர்ஸ் நடந்துச்சு? எப்படி விவாகரத்து நடக்குது? அவ ஆத்மாவில எதிர்பார்ப்பது இவனுடைய ஆத்மாவில இருக்காது. அந்த அளவுக்கு சோல்ட்டை எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னாலே உனக்கு சைரன் அடிக்கணும். அது காட்லி ரிலேஷன்ஷிப்பா அல்லது பிசிக்கலா அல்லது செக்சுவலா அல்லது ஃப்ரெண்ட்லியா, எப்படி அது உருவாயிருக்கு, அது பிபிலிக்கலா இல்லையா என்பதெல்லாம் நீ பரிசீலனை பண்ணணும். எங்க சாப்பிட்ட, என்ன சாப்பிட்ட, எங்க போன, எங்க வந்து, கட்டின மனைவி அமைதியா இருப்பான். ஆமீன். அவ என்ன நினைப்பா, புருஷன எங்கயா சாப்பிடுவார், வருவார், நல்லாதான் இருப்பான் இந்த ஆள் அப்படின்னு. ஆனா சம்பந்தமே இல்லாத ஆளுக்கு என்ன பண்ணும்? நல்லா இருக்காங்களா? ஆமீன். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவனுக்கு தெளிலாளை பற்றிய கவலை என்ன? தெளிலாள் வேலையை பார்க்கட்டும், நீ உன்னுடைய வேலையை பார். தெளிலாளில் மடியில் படுத்திருக்கிறவன் எப்படி அபிஷேகத்தை எதிர்பார்க்க முடியும்? ஆவியை எதிர்பார்க்க முடியும்? அவள் என் கண்களுக்கு பிரியமானவள். அப்ப அழகுதான் பார்த்திருக்கிறான். அது லவ் கிடையாது, அது காமம். அழகை பார்க்கிறார். அவனுடைய வாழ்க்கையில அன்பு இல்ல. கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டியது அன்பு. அகாபே வேற, அன்புல பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது. பொசசிவ்னஸ் வேற. இதே யூடியூப்ல பாருங்க, லவ்வுக்கு பொசசிவ்னஸ் குள்ள டிஃபரன்சியேஷன் ஒரு செய்தி பேசியிருக்கேன். இந்த அன்புக்கு பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, வன்மம் இருக்காது, பழி வாங்குற உணர்ச்சி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்க சார். அந்த பொண்ணு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உன்னோட வாழாம போயிடுச்சு.
ஒரு நல்ல அன்புள்ள உண்மையா அந்த பையன் அந்த பொண்ணை நேசிச்சிருந்தா என்ன தெரியுமா நினைப்பா? எங்கிருந்தாலும் வாழ்க. ஆமென். அப்படி நினைச்சிருந்தானா அந்த அன்பு உண்மையான அன்பு. எனக்கு கிடைக்காதவ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு அவ முகத்துல ஆசிட ஊத்துறானே, அப்ப அவ யார அவ நேசிச்சிருந்தா? ஒரு மிருகத்தை தான் நேசிச்சிருக்கிறான். அன்புல பழி வாங்குதல் இருக்காது. மனைவி ஒரு தப்பு பண்ணா அந்த அன்பு மூடி மறைச்சிடும். ஆனா சோல் டைப்ல தவறு என்பதை சுட்டி காண்பிக்கணும். சப்பிரால் சுட்டி காண்பித்திருக்கணும், அனனியா நீ பண்றது தப்பு. அப்போ ஒரு பெண் துணை போகிறாள் புருஷனுடைய பாவத்துக்கு. எவ்வளவு பெரிய சாபம், எவ்வளவு பெரிய காரியம். நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆமென். 6ஆம் அதிகாரத்துல 15 17 வரைக்குமே வாசிமா. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஆமென். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். நீ கர்த்தரோட இசைந்தால் அந்த ஆவியிலிருந்து உன்னுடைய ஆவிக்கு ஒரு டிவைன் கனெக்ஷன் வந்து அந்த டிவைன் பிளெஸிங்க உன் ஸ்பிரிட் ரிசீவ் பண்ணி அது உன் சோலுக்கு கொடுக்கும். ஆமென். ஆனா உன்னுடைய ஆவி எதோட இணைஞ்சிருக்குது? உலகத்தோடு இணைஞ்சிருக்குது. உன்னுடைய சோல் யாரோட இணைஞ்சிருக்குது? பாவத்தோட இணைஞ்சிருக்கு. இப்போ மோசே சொன்னது புரியுதா? உன் பிராண சிநேகிதனே வந்து சொன்னாலும் நீ என்ன பண்ண கூடாது? அது வேதத்துக்கு எதிரானதுன்னா அதுக்கு துணை போகாத. நீ என்ன பண்ற? அவனுக்கு கவுன்சிலிங் பண்றன்னு போய் உட்கார்ந்து இருக்கிற. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, ஏம்மா அது டேஞ்சரஸ் பார்ட்டி, அது உன்னை இழுத்துட்டு போயிடும் பாவத்துல. அதுக்கு போய் நான் அதை திருத்துறேன்னு நீ போய் குடிகாரனை திருத்துற, நீ கடைசியில டாஸ்மாக்ல விழுந்து கிடப்ப போய். ஆமென். சோல் டை அப். இது எந்த காலத்திலும் உன் வாழ்க்கையில வரக்கூடாத ஒரு சாபத்தீடு. ஈவன் புருஷன் மேலேயே ஒரு அளவுக்கு மேல பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது. அன்புதான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. என்ன பண்றாரு, எங்க பாக்குறாரு, எங்க அப்பா நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணினா அப்புறம் கண்காணாத தூரத்துக்கு அவர் போயிடுவார். ஜபம் பண்ணு, புருஷனுக்கா ஜபம் பண்ணு. 24 மணி நேரம் பாக்கெட்ல வச்சுட்டு நடக்க முடியுமா சம்சாரத்தை? அது வேலைக்கு போகும், வரும், சிரிக்கும், ஆளும், கோவப்படும், சண்டை போடும். ஆனா ஆக்ஷனை பார்த்துக்கிட்டே இரு. யாருடைய கேரக்டர் உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்குது? அதனாலதான் அந்த காலத்துல சொன்ன உன் நண்பனை காட்டு நீ யாருன்னு சொல்றேன். நீ யாரு கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறியோ, இந்த குறை சொல்றவங்களோட சேர்ந்து நீ குறை சொல்றவங்களா மாறிடுவேன். ஆமென். இந்த குவாரல் யுத்தம் பண்ற சண்டை போடுறவங்களோட சேர்ந்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணி சண்டை போட ஆரம்பிப்பேன். சார் இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இப்ப இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. hundreds of cases இந்த மாசத்துல மட்டும் நான் பார்த்திருக்கேன். hundreds of cases. நான் வேணா ஒரு கேஸ் ஸ்டடிக்குன்னு தனி புக் எழுதலான் இருக்கிறேன். ஊழியத்துல நான் சந்தித்த டெலிவரன்ஸுக்காக சந்தித்த சோல்ஸினுடைய ஒரு கேஸ் ஸ்டடி நான் எழுதுனா கண்டிப்பா எனக்கு பின்னால ஊழியத்துல வர்ற நிறைய பேருக்கு அது பயனுள்ளதா இருக்கும். எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரியான கர்ஸ் அதுல வேலை செஞ்சிருக்கோம். இப்ப வேசித்தன ஆவி என்ன பண்ணுது? இப்போ ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பெண்களை எப்படி இந்த சேட்டான் கன்வின்ஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்குங்க. ஒரு பெண் ஆணோட பழகுனாதான் தப்பு. அந்த ஆண் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுவான். பெண் பெண்ணோட பழகுனா சேஃபர் சைடு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த உறவு அவங்களுக்கு சேஃப். இரண்டாவது,
இந்த உறவு யாருக்கு டவுட் வராது. ஒரு பொண்ணு 2 மணி நேரம் ஒரு ஆம்பளையோட பேசுனா புருஷன் கேட்பான். ஆனா 2 மணி நேரம் ஒரு பொம்பளையோட பேசுனா புருஷன் கேட்க மாட்டான். ஃப்ரெண்டுன்னு. அது முட்டாள் புருஷன் அல்லது கவனிக்காத புருஷன் கேட்க மாட்டான். ஆனா ஆவிகளை நிரம்பி நிதானிச்சிருக்கிறோம், கண்டிப்பா நிதானித்து அறிவான். அப்போ இன்னைக்கு இருக்கிற யங் கேர்ள்ஸ் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப், யங் பாய்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்குது அப்படின்னா, சொசைட்டிக்கு நீ நல்லவளா இருக்கணும், ஆனா உன் தேவை சந்திக்கப்படணும், உன்னுடைய தனிமை மாற்றப்படணும். இதை கேப்சர் பண்ற பொண்ணுங்க யாரு, பசங்க யாரு? எந்த பொண்ணு புருஷனுடைய உறவுல இருந்து தள்ளி நிக்கிறா, எந்த பெண் தாய் தகப்பனுடைய அன்பில் இருந்து தள்ளி நிக்கிறா, எந்த பையன் அப்பா அம்மா பேச்சு கேட்காம தள்ளி நிக்கிறான், எந்த பொண்ணு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்க. ஒரு தோழி கிட்ட நீ சொல்லுவேன், அவர் சரியா வீட்டுக்கே வரமாட்டேன்றாருமா, அவர் சரியா பேசவே மாட்டாரு. ஃபர்ஸ்ட் இப்படிதான் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். போக போக என்ன ஆகும், அவன் வரல, நான் தான் இருக்கேன்ல, என் கூட பேசு, நான் பொண்ணு தானே. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, பொண்ணு கூட தான் நம்ம பேசுறோம், நீ பேச ஆரம்பிப்ப. அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே உன்னை இழுத்து 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 கொண்டு போய் வேற ஒரு உறவுல உன்னை நிறுத்திடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க ஆமீன். இப்போ இந்த சோல் டை உருவாறதுக்கான முதல் காரணம் என்னன்னா, செக்சுவல் ரிலேஷன்ஷிப், உடல் ரீதியான உறவுகள், உடல் தேவைகளை சந்திக்கக்கூடிய உறவுகள். எதிர்பார்த்த வாழ்க்கை கணவன் கிட்ட அமையல, எதிர்பார்த்த வாழ்க்கை மனைவி கிட்ட அமையல. அந்த இடத்துல இன்டர்மீடியட்டா கவுன்சிலிங் பண்றேன், ஹெல்ப் பண்றேன், சப்போர்ட் பண்றேன், உதவி பண்றேன், பணம் கொடுக்கிறேன், கடனை அடைக்கிறேன், வேலை வாங்கி கொடுக்கிறேன், உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்னு ஒரு உறவு உள்ள வரும். பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஹலோ டியர் பிரதர் சிஸ்டர், இதை நான் இவ்வளவு ஓப்பனா பேசுறதுக்கு காரணம் இங்க யாருக்கும் தெரியாம கிடையாது. நிறைய குடும்பம் பாலா போச்சு. நிறைய கணவன்மாரும் தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நிறைய மனைவிமாருக்கும் தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. குடும்பம் பாலா போச்சு. ஒரு சம்சாரம் 2 மணி நேரம் பேசாம தனியா போய் உட்கார்ந்து பேனை பார்த்துட்டு இருக்கிறானா, அவளை கொஞ்சம் கவனி, கவனிக்க வேண்டிய விதத்துல கவனி. அல்லேலூயா. உன் கணவன் ரொம்ப நேரமா மொபைல் வச்சுட்டு மொட்டை மாடியிலேயே உட்கார்ந்து இருக்கிறானா, எவ்வளவு ஒரு மொட்டைச்சிய நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். நீ என்னமோ ஈசாக்கு தியானம் பண்ண போனா என் புருஷனும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறான்னு ஏமாந்துராத. இந்த 1 மாசம் பார்த்த கேஸ் மட்டுங்க அப்படியே கண்ணுக்கு முன்னால நிக்குது. ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க பேரண்ட்ஸ். என் பிள்ளை என்ன ஆனான்னு தெரியல. தாய் தகப்பனை விட்டு சில உறவுகளோடு, யாரோடு இருக்கிறா, ஃப்ரெண்டோட போய் தங்கி இருக்கிறா. பாஸ்டர், யாருங்க ஃப்ரெண்டு? கேர்ள் ஃப்ரெண்டுங்க. பொண்ணுதான். எப்படி பொண்ணோட போய் தங்கி இருக்குது? பாஸ்டர், அது வேற விஷயம், எங்களால வெளியில பேச முடியாது. அப்ப உங்க பிள்ளைகளை நீ எப்படி கவனிக்கணும்? இது ஒரு ஆவி, இது வேசித்தனத்தின் ஆவி, இது சோரா மார்க்கம் பண்ணுகிற ஆவி. உன்னை பிள்ளையை சாகடிக்கிறதுக்கு புறப்பட்டு வந்திருக்கிற ஆவி. புள்ள டியூஷன் படிக்குது, அந்த புள்ள வீட்டுல போய் தங்கிக்கோ. உன் பிள்ளைய எந்த வீட்லயும் தங்க விடாத. ஆமென். நீ ஃப்ரெண்டு வீட்ல தங்க விடுவ, கல்யாணமாய் பொண்டாட்டியோட தங்க மொத்த கூட்டிட்டு வந்துருவா. வாடா, எப்ப பார்த்தாலும் அவளையே பார்த்துட்டு இங்க வா, இங்க வந்து வீட்டுக்கு வந்து என்ன பாருன்னு. ஆமென். உங்க குழந்தைங்களை, இங்க இருக்கிற பசங்க பிள்ளைங்களை யார் வீட்டுக்கும் நைட் ஸ்டே நீ அனுப்பக்கூடாது. அடுத்தது, அண்ணன் தம்பி உறவு யாரா இருந்தாலும் அன்வான்டா
உன்னோட வீட்டுல இன்னொரு சொந்தம் பந்தம் உறவுகளை கொண்டு வந்து தங்க வைக்க கூடாது. ஈவன் கூட படிச்சவங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. இங்க பாரு, நான் கனகாபரம் பூ சுத்தி பார்த்திருக்கிறேன், மல்லிகை பூ சுத்தி பார்த்திருக்கிறேன், முல்லை பூவை சுத்தி பார்த்திருக்கிறேன், சாதி பூவை சுத்தி பார்த்திருக்கிறேன். முளம் 50 ரூபாய்க்கு விற்குது. இந்த முளத்தை நீ எங்கிட்ட காட்டாத. ஆமேன். பக்கத்துல கை கொடுத்து சொல். உன் பொண்ணு பிள்ளைய எங்க சித்தப்பா மாமன் பெரியப்பா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அப்பா கிட்ட விட்டுட்டு நீ போனாலே பெரிய பிரச்சனை. இன்னைக்கு ஒரு அம்மாக்காரி, ஒரு தாய் தான் குழந்தைங்கள, ஒரு பெண்ணு பிள்ளைய தான் இருக்கிற இடத்துல அணைச்சு வச்சுக்கணும். ஆமேன். அல்லேலூயா. சில ஆண்களுக்கு இந்த பழக்கம் உண்டு. நீங்க ஊருக்கு போறீங்க, ஊர்ல இல்லைன்னா, டே வாடா, வாலிப பையனை கூட்டு மனைவியை பார்த்துக்கிடான்னு கூட்டிட்டு போயிருவேன். நீ அறிவில்ல? ஃப்ரெண்டு கூட படிச்சவளை கூட்டிட்டு வந்து புருஷன் இருக்கிற வீட்டுல தங்க வைக்கிறிய, உனக்கு அறிவில்ல? ஒரு லிமிட்டுக்கு மேல எந்த ரிலேஷன்ஷிப்பையும் குடும்பத்துக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ விடுறது நீயே. அப்புறம் அது அங்க பத்திக்குச்சு, அங்க பற்றி எரிஞ்சிருச்சு. தீயும் பஞ்சியும் நெருப்பையும் பக்கத்துல வச்சு என்ன ஆகும்? பற்றி தான் எரியும். பக்கத்துல கொண்ட கை கொடுத்து சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பஞ்சு என்ன வேண்டாம் வேண்டான்னு வெக்கப்படுமா? நெருப்பை பார்த்துட்டு. நெருப்பு என்ன பஞ்சை பார்த்துட்டு பரிதாபப்படுமா? ஐயோ பாவான்னு பாலா போயிரும். அல்லேலூயா. உன் வீட்டுக்கு அடிக்கடி கால் வைக்கிற உறவுகள் யாரு? உன்னோட பேசுற உறவுகள் என்ன நோக்கத்துக்கு பேசுது? என்ன நோக்கத்துக்கு அது பழகுது? அதனுடைய டச், பேட் டச் எப்பவுமே தெரிஞ்சுக்க. எடுத்தன்னு ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல கை வைக்க மாட்டான். பையனுடைய சைக்காலஜி நான் சொல்றேன். பேசுவான், ஹாயின்னு அனுப்புவான், நீ ஹாயின்னு அனுப்புவ, ஹவாரியும் அனுப்புவான், ஃபைன் அனுப்புவ, சாப்பிட்டியான்னு தான் கேட்பான். சாப்பிட்டேன்னு நீ சொல்ல மாட்டா, இட்லியும் சட்னியும் சாப்பிட்டேன்னு சொல்லுவ. டீட்டெயில்டு மெசேஜ் போகும். அப்ப அவன் கண்டுபிடிச்சிருவான், இது லூசு, இதை ஈஸியா பிராக்கெட் பண்ணிடலாம் அப்படின்னு. பிராக்கெட் பண்ணிட்டா மல்டிப்ளை ஆகும். அல்ஜீப்ரா புரியலையா? பிராக்கெட் பண்ணிடுவான். பிராக்கெட் பண்ணிட்டானா கணக்கு பண்ணிட்டான் அர்த்தம் பாய்ஸ் லாங்குவேஜ்ல. புரியுதா? அப்ப இந்த பொண்ணு பேசுனா பதில் கொடுக்கறானா, she is weaker in, she is alone, she need a conversation. அவளுக்கு ஒரு உறவு தேவைப்படுதுன்றதை அவ தெரிஞ்சுக்கிறாள். அடுத்தது பைக்ல போலான்னு கூப்பிடுவான். இல்ல இல்ல நான் வரமாட்டேன், எங்க அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிருச்சுன்னா சுதாரிச்சிருவான். ஓ இவ கொஞ்சம் டேஞ்சரஸ். ஆனா என்ன பண்ணுவேன், நீ பரவாயில்ல அங்க தானே போய்க்கலான்னு ஏறி உட்காருவேன். இப்ப ஏறி உட்காருமா கொஞ்சம் பின்னால இப்படி இடிச்சுட்டே வருமா வேணும்னு. ஆமேன். நீ என்ன பண்ணுவ? ஒரு நல்ல பொண்ணா இருந்தா என்ன பண்ணிருப்ப? இறங்கி இறங்கடா கீழன்னு சொல்லி இறங்கி என்ன பண்ணிருப்ப? போயிருப்ப. யூ அலோவிங். ஒரு பேட் டச்சுக்கு நீ என்ன பண்ற? அலோ பண்ற. அலோ பண்ணும் போது அந்த பையன் முடிவு பண்ணிடுறான், இந்த புள்ள இந்த சாபத்தீடான காரியத்துக்கு தகுதியானவள். அதுக்கு அப்புறம்தான் அவளுடைய வாழ்க்கையை அவன் முடிக்கிறான். லட்சம் லட்சமான வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் வாழ்க்கை நாசமா போய் கிடக்குது. புரியுதா? புரியலையா? உன் பையனுக்கு தெரியாதா? உன் பிள்ளைக்கு தெரியாதா? உட்கார்ந்து இருக்கானுங்கள, அவனுங்க மொழிகள் எல்லாம் பாருங்க. உட்கார்ந்து இருக்குதுல இந்த மொழியெல்லாம் பாரு. தெரியாது உன் பிள்ளைக்கு? எல்லாம் தெரியும். தெரிஞ்சிட்டு தான் தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருப்பானுங்க. அப்படியே என்னடா பேசுறாரு பாஸ்டர், நம்மளதான் சொல்றாரோ, கண்டுபிடிச்சிட்டாரோ இல்லையோ. ஆமேன். கண்டுபிடிச்சிருவார்ல. ஆமேன். திரும்ப சொல்றேன், உங்ககிட்ட இது பேசுறதுக்கு எனக்கு வெக்கமோ பயமோ எதுவுமே கிடையாது. பிகாஸ் நீங்களே இதை செய்யறவங்க தான். உங்க வாழ்க்கையில் இது இருக்குது, மாத்திக்கோ. அண்டர்ஸ்டாண்ட். வசனத்தை வசனமா சொல்லணும்.
ஒருத்தன் தொடரத்துக்கு விடக்கூடாது, ஒரு பொண்ணு டச் பண்ண விடக்கூடாது, தள்ளி நின்னு பேசணும். நெருங்கி நின்னு போய் பேசுறது. சில விதமான பெர்ஃபியூம்ஸ், சென்ட் வாசனைகள், இந்த சென்ட் வாசனைகள் இழுக்கக்கூடிய சக்தியுடையவைகள், ஈர்ப்பு சக்தியுடையவைகள். சில விதமான பூக்களுடைய ஸ்மெல் இழுக்கக்கூடிய சக்தியுடையவைகள். ஆமென், அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஆமென். ஃப்ரெண்ட பார்க்க போகும்போது இல்லாத சென்ட் அடிச்சுட்டு போகும். வீட்டுல புருஷனை பார்க்க போகும்போது பரதேசி கோலத்துல ஒரு நைட்டியை போட்டுட்டு போய் நிற்கும். ஆமென். ஏன்னா இன்வால்வ்மெண்ட் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, விருப்பம் இல்ல. ஹஸ்பண்டோட பேசுறதுக்கு, உனக்கு ஹஸ்பண்டோட பேச ஒரு மணி, நான் டெய்லி 1 மணி நிறைய மனைவியோட பேசுறேன்றவங்கள கரங்களை உயர்த்துங்க. டெய்லி 1 மணி நேரம் புருஷனோட பேசுறேன்றவங்க கரங்களை உயர்த்துங்க. ஏம்மா என்ன இல்ல இன்னல்ல, ஆனா வெளியில பேசணும். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். அப்படியா? 1/2 மணி நேரம் கேக்குது. அவங்க குடும்பத்துல இருந்து கால் வந்துச்சுன்னா 1 மணி நேரம் பேசு, சிரிச்சு சிரிச்சு பேசுது. புருஷன் கால் பண்ண, அப்புறம் என்ன பேய் பிசாசெல்லாம் போச்சா, ஜெபம் பண்ணியா, வந்தியா, எப்ப கிளம்ப, எப்ப வருவ, வந்து சேரு, வைக்கிட்டா. சார் சபைகளை இன்னைக்கு கற்றுக் கொடுக்கறது இல்ல சார், சொல்லி கொடுக்கறது இல்ல. சும்மா ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் வேணும். உன் புள்ள வாழ்க்கை பாலா போனதுக்கு அப்புறம் உனக்கு என்னத்துக்கு ஆசீர்வாதம்? லீவ் போட்டு வந்து உட்கார்ந்து உன் பிள்ளைய பாரு. நீ பணம் சம்பாரிச்சது போதும். இந்த பணம் உனக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சா, நிம்மதியை கொண்டு வந்துச்சா? So this relationship, ungodly relationship, husband and wife relationship தவிர ungodly relationship இந்த soul tie-upக்கு மிக முக்கியமான காரணமா அமையும். ஒருத்தரோட பேசாம என்னால் இருக்கவே முடியல, பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. ஆரம்பத்தில் இது இல்ல, ஆனா போக போக இது இந்த நிலைமைக்கு நீ தள்ளப்படுறனா தெரிஞ்சுக்கோ, ஆல்மோஸ்ட் you are captured. வேசித்தன ஆவி அவர்கள் இருதயத்தில் குடியேறி விட்டது. அடுத்து மூவிக்கு போலான்னு வாங்க. சினிமா பார்க்கவே மாட்டேனே, ஆனா உனக்கு சினிமாக்கு போற ஆசை வரும். கவர்ச்சியா ட்ரெஸ் போடக்கூடாது நீ நினைச்சுவ, சொன்னவ, ஆனா நீயே அந்த கவர்ச்சியான உடைகளை போட்டுட்டு போவ. இப்படிதான் ஹேர் ஸ்டைல் இருக்கணும், இப்படிதான் தலை சீவணும், இப்படிதான் மற்றவங்களுக்கு மாதிரியா இருந்தவன். ஆனா நாள் படும் பொழுது நீ ஒரு மாதிரியா மாறுவ. இதெல்லாம் இந்த சோல் டை அப், இந்த ஆத்ம பந்தங்கள் பிணைப்புகளினாலே உருவாகக்கூடியது. செகண்ட், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், நெருங்கிய உறவுகளினால வரக்கூடிய காரியங்கள். இந்த நெருங்கிய உறவுல என்ன வரும்னா டாமினேஷன் வரும். டாமினேஷன் அப்படின்னா அதிகாரம் செலுத்துதல். தூரமான ஒரு ஃப்ரெண்டா இருக்கும் போது அவ சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க சொன்னா அவ கேட்க மாட்டா. இப்போ அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லி, ஒரு கூட படிச்ச பொண்ண ஒரு 20 வருஷம் கழிச்சு பாக்குறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னா, எங்க பாப்பீங்க, நீ எப்படி இருக்க, உன் புருஷன் எப்படி இருக்கான், என் புருஷன் இப்படி இருக்கான், உன் புருஷன் எப்படி இருக்கா, ரைட், உன் புள்ள எத்தனை புள்ள, உனக்கு எத்தனை புள்ள, ரைட், ஓகே. எங்கயா பாத்தியா ஒரு பர்கரை துண்ணியா போயிட்டே இருப்ப. ஆனா நீ என்ன பண்ணுவ தெரியுமா, அதையும் மீறி அவ வீட்டுக்கு உன் புருஷனை கூட்டிட்டு போய் தங்க வைப்ப. அவளுக்கு புருஷன் ஸ்பிளிட் அப் ஆகி 2 வருஷம் அவ தனியா இருப்பா. இல்ல அவளை கொண்டு வந்து உன் வீட்டுல தங்க வைப்ப. அவ புருஷன் பிரிஞ்சு போய் 2 வருஷம் ஆச்சு. இல்ல உன் புருஷன் பிரிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. நீ போய் என்ன பண்ணுவ, அவ வீட்டுல தங்குவ. அதாவது உன்னை இழுக்கும், இந்த பந்தங்கள் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஹனி மூன் இல்லடா, அது உனக்கு ஹனி ட்ராப். பாலா போயிடுச்சு வாழ்க்கை.
படிக்க வேண்டிய வயசுல படிக்கணும், ஜெபிக்க வேண்டிய வயசுல ஜெபிக்கணும், வேலை செய்ய வேண்டிய வயசுல வேலை செய்யணும், சம்பாதிக்க வேண்டிய வயசுல சம்பாதிக்கணும். ஒரு மாடர்ன் Dress ஒரு பொண்ணுக்கு எடுக்கணும்னா 12,000 ரூபாய் 15,000 ரூபாடா தம்பி. வாடா போத்தி சில்ஸ் கூட்டிட்டு போறேன்டா. நான் காட்டுற Dress நீ என்னைக்கு வாங்கி குடிக்கிறியோ அன்னைக்கு உனக்கு கல்யாண ஆசை வரட்டும்டா தம்பி. போத்தீஸ்ல எவ்வளவு வருது இப்போ? ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு அப்படியே. இந்த காலத்து புள்ள என்ன சாதாரணமா காட்டன் புடவையா கேப்பா 200 ரூபாய்க்கு? ஆமேன். என்ன கேப்பா? சாலிட 10,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுப்பா. உனக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிற காஞ்சிபுரம் என்ன சில்க் அது? ஆமா, பெஸ்ட் சாரி 25,000 30,000 ரூபாய் தூக்கி இப்படி போடுமா அப்படி. ஆமேன். அதுல எத்தனை சாரி நீ கட்டிக்கு போறவளுக்கு எடுக்கிறியோ நீ போய் எடு பார்க்கலாம். இனி முளைச்சு 4 இலை உடல சம்பாதிக்கல, அதுக்குள்ள உனக்கு கல்யாண ஆசை. சபைக்குள்ள பரிசுத்த வைராக்கியம் வரணும். ஒரு வாலிபனுக்கு அந்த வைராக்கியம் வரணும். நம்ம கூப்பிட்ட போன் எடுக்க மாட்டேன்றான் என் வாலிபன். எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு கிட்ட சொல்லி கால் பண்ண உடனே எடுக்கிறோம். அக்கா சொல்லுங்க அக்கா, என்னக்கா அப்படின்னு. Only respond to the girls. No more boys. Some girls are only respond to the boys. No more girls. Close relationship உன்னை dominate பண்ணும். அவங்க செய்யற காரியத்துக்கெல்லாம் உன்னை dominate பண்ணும். இந்த காரியத்துக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. மூணாவது, vows, commitments and agreement. இந்த சோல் டைப்ல உருவாகக்கூடிய இன்னும் மூணாவது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள நிறைய vows நீங்க பண்ணிக்குவீங்க. vows என்னது? உடன்படிக்கை. இனிமேல் நான் உனக்கிட்ட 7 மணிக்கு கூப்பிடுவேன், நீ போன் எடுக்கணும். ஆமென். இவ சொல்லுவா, அப்போ நான் நைட்டு 10 மணிக்கு கூப்பிடுவேன், என் வீட்டுக்காரெல்லாம் தூங்கிடுவாரு, அப்போ நீ போன் எடுக்கணும். vows. இவ அடிச்சு அவ போன் எடுக்கலனா சண்டை. நாய் மாதிரி குறைச்சிக்கும் கடிச்சுக்கும். கமிட்மெண்ட்ஸ். இவ அவளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அவ இவளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பா. இவளுக்கு பிடிச்சதெல்லாம் அவ சமைச்சிட்டு வருவா, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் இவ வாங்கி கொடுப்பா. இந்த உறவு எப்படி ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? எடுத்தனே உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ண மாட்டான், உன் பிள்ளை கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவான். உன் பிள்ளைய கேர் பண்ற மாதிரி. ஏன்னா நீ பிள்ளைய ரொம்ப நேசிக்கிற. உன் பிள்ளைக்கு நீ வாங்கி கொடுக்க முடியாத ஒரு பொருள், விலையுயர்ந்த பொருளை வாங்கிட்டு வந்து உன் பிள்ளைகிட்ட கொடுத்தோன்னே அந்த பர்சன் மேல உனக்கு என்ன வரும் தெரியுமா? நன்மதிப்பு வரும். அங்க அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். சார், நீ எங்க சுத்தி வளைஞ்சாலும் அபிஷேகம் பெற்றவன் கண்டுபிடிச்சிருவான். அதுக்கு தான் கிருபை வேணும். காரணமே இல்லாம ஏன் இவன் நமக்கு கிஃப்ட் கொடுக்க? ஒரு கிஃப்ட் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுக்கிறார் அப்படின்னா கேட்கணும். எதற்காக? யாருக்காக? இது யாருக்காக? மனைவிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாலே ஒரு சில மனைவி கேட்கும், நான் சொன்ன உனக்கு வாங்கிட்டு வர சொல்லி, இந்த அதிக பிரசங்கித்தனம் பண்ணாதன்னு எவ்வளவு நாள் சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிக்காத வாங்கிட்டு வந்திருக்கிற. ஆமென். ஆனா இந்த சோல் டைப்ல என்ன ஆகும் தெரியுமா? அது அவங்களை ஈர்க்கும். Almost they are changing the vows, almost they are changing the commitments, and also always they are committing the agreements. ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்ரிமெண்ட். நீ இதை வெளியே சொல்லக்கூடாது, நான் இதை வெளியே சொல்ல மாட்டேன். கூட்டு களவாணியா மாறிடுவேன். நம்பர்ஸ் 32 வாசிங்க. 32 வாசிங்க. உபாகமம், சாரி, என்னாகமம் 32 வாசிக்க கேட்போம். சிஸ்டர் வாசிங்க.
ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும், கவனிங்க, தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு, the pledge the soul with someone, some condition, some agreement. சார், ஒரு கமிட்மெண்ட் பண்றீங்கன்னா, பிசினஸ் கமிட்மெண்ட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிசினஸ் கமிட்மெண்ட் என்ன? அவன் பணம் கொடுக்கறா, நீ பொருள் கொடுக்கற, தட்ஸ் எனஃப். அதோட அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்ச. ஒரு நாவல்டி ஸ்டோர் போன, கிளிப்புக்கு பணம் கொடுத்த, ரிப்பனுக்கு பணம் கொடுத்த, கொண்ட போடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்குறதுக்கு பணம் கொடுத்த, அவன் பொருள் கொடுத்தான். அதோட அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு. அதுக்கு அப்புறமா அவன் போன் பண்ணி, மேடம் இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான்னா, இந்த அறிவுக்கெட்ட ஜென்மத்துக்கு முழிப்பு வரணும். ஆனா வராது. அப்படியா, இது எனக்கு நல்லா இருக்குமா, அப்ப நாளைக்கு சாயங்காலம் நான் வந்து பார்க்கட்டுமா? அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே டிராக் பண்ணி கொண்டு போகும். நான் பேசுறது புரியுதா புரியலையா? சிஸ்டர், உங்களையும் அறியாம, பிரதர் உங்களையும் அறியாம ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை வந்து இழுத்துக்கிட்டு இருக்குது. உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அபிஷேகம் பெற்று கிருபை பெற்றவனே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நினைப்போம் அது தங்கச்சி, ஆமென். ஆனா அது நம்ம எதிர்கட்சியா இருக்கும், நமக்கு தெரியாது. ஹனி ட்ராப். ஹனி ட்ராப்னா என்ன சொல்லுங்க? ஒருத்தனுடைய பலவீனம், அது பெண்ணுனா பெண் அல்லது ஆண்னா ஆண். இந்த ரிலேஷன்ஷிப்ல வீக்கா இருக்கிறவங்களை அவங்க சீக்கிரட்டை வெளியில் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு மெத்தட் தான் ஹனி ட்ராப். இந்த சோல் டைல இருக்கிறவன் தான் அந்த ஹனி ட்ராப்ல மாட்டுவான். இத உடைச்சிட்டுமா. ஒரு அரசியல்ல இருக்கிறியா, உனக்கு ஹனி ட்ராப் வரக்கூடாதா? இந்த சோல் டைப் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஆன்மீகத்தில் இருக்கிறியா, சோல் டைப் இருக்கவே கூடாது. எங்க சோல் டைப் இருந்தனால்தான் தெளிலால் கிட்ட எல்லா உண்மையும் சொன்னான். நீ எல்லா உண்மையும் சொல்லு, ஆனா ஒரு உண்மையை நீ சொல்லக்கூடாது. அது வெளியே சொல்லக்கூடாதுன்னு பிறக்கிறதுக்கு முன்னாலே நிபந்தனை பண்ணப்பட்ட ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? நசரேய விரதத்தை நீ என்ன பண்ணிடக்கூடாது. அது எவ்வளவு பெரிய சீக்கிரட்டு, தலை போற சீக்கிரட்டு. ஒரு கொண்ட போட்டு இருக்கிற பொம்பளை கேட்டானே, இந்த மனுஷன் சொன்னான் பாரு, அவ கரெக்டா குடுமியில தான் கை வச்சா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு. அவ குடுமியில கை வச்சா பெலிஸ்தியன் உன் தலையில கால்ல தூக்கி போடுவான், உன் கண்ணை பிடுங்குவான், உன்னை நாசம் பண்ணுவான். டோன்ட் ரிவீல் தி சீக்ரெட். ஒரு ஊழியக்காரன நான் சொல்றேன், எனக்கு நிறைய அபிஷேகம் பெற்ற தரிசனங்கள், கிருபை பெற்ற தரிசனங்கள் வரும். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, எங்க கிட்ட எல்லாம் சொல்றதே இல்லை, உங்ககிட்ட என்னத்துக்கு சொல்லணும்? நான் சொல்லி என் தலைமுடியை வெட்டி என்னை சாவடிக்கிறதுக்கா? நீ இன்னைக்கு சங்கீதம் அங்கதான் இருக்காங்க சார், எனக்கு முன்னாலதான் இருக்காங்க. ஏமா சங்கீமா சொல்லு. என்னைக்காவது காட் சொல்ல வேண்டாம்னு சொன்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஃபுல் பிட்ல நான் சொல்லும் போது தான் அவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் சிஸ்டர் இதுக்கு கோச்சிருக்காங்க. சில காரியங்களை முத்திர போட சொல்லுவார் ஆண்டவர், வேண்டாம் இப்ப சொல்லாத அப்படின்வார். சொல்ல மாட்டேன். வைஃபாவே இருந்தாலும் ஜெபிச்சுட்டு ஆண்டவர் சொல்ல சொன்னா சொல்லுவேன். அப்போ என்னடா புது புது திட்டங்களா இருக்கு. கல்யாண மண்டபத்துல மீட்டிங் நடத்த போறேன் அப்படின்றது இது நம்ம நடத்திட்டு இருந்ததுதான். சில வருடங்கள் நின்னுச்சு. இப்ப நான் சொன்னேன்னா உங்ககிட்ட அது, ஆனா எங்க சொல்றேன்? தேவ சமூகத்துல, தேவ பிரசனத்துல, பரலோகத்தின் தேவனுக்கு முன்னால அவர் கொடுத்த தரிசனத்தை நான் என்ன பண்றேன்? ரிலீஸ் பண்றேன். ஆமென். ஆனா இந்த ஹனி டிராப்ல என்ன ஆயிருவீங்க? சோல் டைப் இருக்கும்போது சிம்சன் மாதிரி பல 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 பல, ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. கைனா கண்டுபிடிச்சிரு, உனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும், பான்பானுக்கு கூட்டிட்டு போயிடுவான். ஆமென். உனக்கு அருண் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும், அருண் ஜாக்கிரதை. ஆமென். கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க.
பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. சமைச்சு கொடுத்து, இல்ல பொருட்களை வாங்கி கொடுத்து, பணத்தை கொடுத்து, அன்வான்டா யார்கிட்டயும் கிஃப்ட்ஸ் வாங்காத தங்கம். வாலிப பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், கிஃப்ட்ஸே வாங்கக்கூடாது. அப்படி கிஃப்ட்ஸ் வாங்குறீங்கன்னா உங்க மம்மிட்ட சொல்லு, உன் டாடிட்ட சொல்லு, இது கொடுக்கறாங்க மம்மி, இது கொடுக்கறாங்க டாடி, என்ன பண்றது. அப்படியே உங்க மம்மி வாங்கினாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கொண்டு என்கிட்ட கொடுத்துரும். நான் அதை எடுத்து எவன் கொடுத்தானோ அவனையே கூப்பிட்டு மண்டையில 2 தட்டு தட்டி அவன்கிட்ட திருப்பி கொடுத்துரும் தங்கம். நீ சேஃபர் ஜோன்ல இருப்ப. ஆமென். அல்லேலூயா. வேண்டாப்பா, எந்த கிஃப்ட் உன் பிள்ளைக்கு உன்னால என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடு தங்கம். போதும்னா உங்க சம்பாத்தியம், உங்க வருமானம் என்னவோ அதுக்குள்ள பாருங்க சார், அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்க பிள்ளைய நீங்க எதுவும் கண்டிப்பா கர்த்தர் நல்ல உறவுகளை கொடுப்பார் உங்களுக்கு. அதுக்காக எல்லா உதவியும் வேணான்னு சொல்லல, நல்ல உறவுகள் இருக்குது. தகப்பன் ஸ்தானத்தில் நின்று செய்யற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஆமென். அதை நான் வேணான்னு சொல்லல. ஆனால் எல்லா உறவையும் நம்பாத. சொல் டைப் ரொம்ப டேஞ்சர். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, போது பாஸ்டர், என்னால இதுவே தாங்க முடியல பாஸ்டர், இதுக்கு மேல நான் எப்படி நான் இருப்பேன். சிஸ்டர், ஜெனிசிஸ் 2:21 வாசிங்க. 2:21 வாசிங்க. ஜெனிசிஸ் 2:21. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். போதுங்க. ஒரு மனைவியை உண்டாக்குறதை எப்படி உண்டாக்குறாருன்னு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு உண்டாக்குனார். இந்த பயபுல முழிச்சிட்டு இருந்தா எட்டி எட்டி பார்த்திருப்பான் என்ன பண்றாருன்னு. ஆமென். மறைச்சி. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு பெண் மேல எவ்வளவு கரிசனம் உள்ளவர் ஆண்டவர். ஒரு ஆம்பளை பார்க்காதபடி அவளை மறைச்சு உண்டாக்கி கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம். காப்பாத்திக்கிறதுக்கு அறிவில்லை மனுஷனுக்கு. அந்த பொக்கிஷத்தை சண்டை போட்டு துரத்தி கவனிக்காம விட்டு இல்ல, உலகத்துல எல்லா மனிதனுக்கும் இருக்கிற ஒரு ஏக்கம், அழகான ஒரு மனைவி, அன்பான ஒரு மனைவி, பாசமான ஒரு மனைவி, தப்பு. அதோட ஜெபிக்கிற மனைவி, ஒரு ஆவிக்குரிய மனைவி, ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மனைவி. ஆமென். புருஷன் என்னதான் அந்த புருஷன் உன்னை கவனிக்கலையோ, சம்பாதிக்கிறாரோ சம்பாதிக்கலையோ, இஸ் யுவர் ஹஸ்பண்ட். உன்னை நம்பி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கிற உன்னுடைய கணவன், அவனை கைவிட்டுறாத. பாவம். அந்த முகத்தை பாரு, பரிதாபமா இல்ல? எப்படி இந்த முகத்தை விடுறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? ஆமென். சார், ஆம்பளை ரொம்ப வீரனா இருந்தாலும் அவன் உள்ளத்துல கோலையா தான் இருப்பான். நல்லா புரிஞ்சுக்குங்க. சண்டை போடுவான், திட்டுவான், அடிப்பான், எல்லாமே பண்ணுவான். ஆனா வைப்பு போயிரும் நம்மளை விட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆயிடுவான்? சரண்டர். சரி, வேண்டாம், இருந்துக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். மாற்கு 10:7 வாசிமா. 10:7 வாசிமா. மாற்கு 10:7. நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். They were one flesh. ஆனா ஸ்பிரிட்டில் அவங்க யாரோட இசைஞ்சிருக்கணும்? கர்த்தரோட இசைஞ்சிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ரிலேஷன்ஷிப் உடைய வேல்யூ என்னன்னு தெரியுதா? Physically they were one, but spiritually they were connected with God.
இந்த ஃபேமிலியில ப்ராப்ளம் வராது. இந்த ஃபேமிலி ஸ்மூத்தா போகும். இந்த ஃபேமிலி பிளஸ்ஸிங்கா இருக்கும். இந்த ஃபேமிலிக்கு நடுவுல எந்த சொல்டையும் வராது. இந்த ஃபேமிலி பிளஸ்ஸிங்கா இருக்கும். ஆனா எந்த குடும்பம் தேவனோடு ஆவியில சரியா தொடர்பு இல்லையோ, மாம்சத்துல தொடர்பு இருக்குது, ஆனா தேவனோடு ஆவி தொடர்பு இல்லாத போது அந்த குடும்பத்துல எல்லா விதமான பிரச்சனைகளும் கூட வரும். அந்த குடும்பம் கண்ணீரும் பாடுகள் மத்தியிலே கடந்து போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் பரிசுத்த ஆவியானவர் இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. இந்த சோல் டைன்றது ஒரு சேனல். To connect with people or connect with God. தேவனோடு உன் ஆத்மா உறவாடும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், மனிதர்களோடு உறவாடும் போது உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். இப்போ நீங்க நாயோடையே நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, 10 வருஷமா நாயோடையே பழகிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்களும் என்ன ஆவீங்க? அப்படி அந்த பிஹேவியர் வந்துடும். வைஃபை பார்த்து கூட இப்படி வாலாட்டம். அதுவும் ஏன்னா யாரோட பழகிட்டு இருக்கிறான்? ஆமா, புரியுதா? என் வைஃப் அடிக்கடி சொல்லும், இந்த பேய துரத்தி 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 என்ன ஆயிடுச்சு, உன் குரல் இப்படி ஆயிடுச்சு, உன் பேச்சு இப்படி ஆயிடுச்சு, உன்னுடைய ஸ்லாங் இப்படி ஆயிடுச்சு. அப்ப பயப்படுதாது. பொல்லாதாவி இயேசுவின் நாமத்தில் வருது. இப்ப வீட்டுல கூட சில எங்கம்மா இருக்க, வாமா சீக்கிரம் அப்படின்னா, நீ என்ன மாறி கூப்பிடுற அப்படின்னு. என் குரலே அப்படிதான், ஆளும் அப்படிதான், என் தோற்றமும் அப்படிதான். ஒவ்வொருத்தருக்கும் சங்கீதா எல்லாம் நான் என்ன பேசினாலும் சங்கீதா என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு அது பார்த்துட்டு, இது ஒரு ஆவி நம்ம சபையில, பொல்லாத ஆவியில் இது ஒரு ஆவி. அவங்க சிரிக்கிறாங்களா, அவங்க மறைக்கிறாங்களா, அவங்க இப்படி பார்ப்பாங்க. இது இந்த கழுத்தை 30 டிகிரில வச்சு இப்படி கண்ணை அப்படி தூக்கி பார்க்கறது, அது அவங்க ஃபேமிலி ஜீன்ல இருந்து வர்ற ஒரு விஷயம். அவங்க பார்வையே அப்படிதான். உடனே ஓ பாஸ்டம்மாவே பாஸ்டர் பார்த்து மறைக்கிறாங்க. சரி, அவங்க தானே பார்த்து மறைச்சாங்க, உனக்கு என்ன ப்ராப்ளம்? போய் இட்லி தோசையை சாப்பிட்டு போய் வீட்டுல தூங்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சிரிப்பு வருதா? பிள்ளைங்களுக்கெல்லாம் சிரிக்கிறதா? நம்ம சர்ச்சில் புது மிஷி இருக்குது, கை தட்டுங்க. அதோட கட்டிங்க பார்த்துட்டு எனக்கு இன்னைக்கு தாங்க முடியல. ரொம்ப நாள் கழிச்சு மகளை பாக்குறேன். ரொம்ப ஆசை இவங்க மேல, இந்த குட்டி பிள்ளைங்க மேல. ஏன்னா நல்ல பிள்ளைங்க, சபையில கடவுள் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமென். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துட்டு எனக்கு யாரா இது, புதுசா ஏதோ ஒரு பாப்பா நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம மிரக்கிலே பெரியவளை வச்சுதான் சின்னவளை நான் அடையாளம் கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சோ அடுத்தது என்னன்னா, the fourth soul tie-up னுடைய fourth level என்னன்னா, abusing and tormented. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப், அதாவது நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்க வேண்டியது வரும். அப்படி கேட்காத பட்சத்தில் உங்களை அடிப்பாங்க, உடம்புல சூடு வைப்பாங்க, கிள்ளி வைப்பாங்க, அல்லது உங்களை கொலை கூட பண்ண தயங்க மாட்டாங்க. இந்த லெவலுக்கு கொண்டு போகும். இப்பதான் சொன்ன அங்க பார்க்க கூடாதுன்னு, சரியா? அல்லேலூயா.
இப்போ இந்த சோல் டைல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உறவு பெருசாக ஆக அவங்க சொல்றதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் நீங்க செய்ய முடியும்? ஒரு நாள் செய்வீங்க, 2 நாள் செய்வீங்க, அந்த அடிக்ஷன் 1 மாசம் செய்வீங்க, 2 மாசம் செய்வீங்க, அப்புறம் அது உங்களுக்கு கசக்க ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்குள்ள ஃபிரிக்ஷன் வரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை டாமினேட் பண்ணி சைக்காட்ரிக் பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சம்டைம்ஸ் எல்லாம் முடிய பிடிச்சு இழுத்து, பொண்ணுக்கு பொண்ணே பேசலன்றதுனால அடிச்சு பரண்டி காயப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய், வினோத் பிரதர்ட்ட கேளுங்க, சொன்னார், நேத்து தான் சொன்னார், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தான் கடைசியா அந்த ஃப்ரெண்ட்ஸ பிரிச்சாங்கன்னு. ஆமீன், கரெக்டா பிரதர்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடிச்சு பிரிச்சு கடைசியா இதெல்லாம் நடக்குது. அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும், டார்மெண்டிங் கொண்டு போகும், உன்னை துக்கத்துக்கு கொண்டு போகும், உன்னை கசப்புக்கு கொண்டு போகும், உன்னை கஷ்டத்துக்கு கொண்டு போகும். அந்த லெவலுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வெளியே போகாதபடி பார்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கு ஒரு பாதுகாப்பு. அடுத்த வாரம் நான் இதை தொடருவேன். அல்லேலூயா. பார்ட் 4 இருக்குது, பார்ட் 5 இருக்குது. இன்னும் டீப்பா சில விஷயம் இருக்குது. சோலிஸ் பிரேயரை பத்தி பேசல, சோல் டைப் பத்தி மட்டும் தான் பேசிருக்க. அதை எப்படி பிரேக் பண்ணணும்னு நீ பேசல. ஆமென். இன்னும் அதனுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்டிமேசி ரிலேஷன்ஷிப்பினுடைய காரியங்கள் என்னன்னா உங்ககிட்ட பேச கிடையாது. ஜஸ்ட் மேலோட்டமா ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்திருக்கேன். ஆன்மீக பந்தங்கள், ஆத்ம பந்தங்கள் அல்லது பிணைப்புகளை முறியடிக்கணும் அப்படின்றதுக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு இந்த 3rd பார்ட்ல வந்துருங்க. ஒருவேளை உங்க வைஃபோ, உங்க கணவரோ, உங்க பிள்ளைகளோ இப்படிப்பட்ட பந்தங்களில் உள்ள இருப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஒன்னு கவுன்சிலிங் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நல்ல சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட கூட கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் பண்ணுங்க. தப்பு கிடையாது, தப்பு கிடையாது சிஸ்டர். நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க. கிறிஸ்டியன் டாக்டர்ஸ், நல்ல ரட்சிக்கப்பட்ட டாக்டர்ஸ், நல்ல ஆவிக்குரியவங்களே இருக்காங்க. பிப்ளிக்கலா கவுன்சிலிங் பண்ற நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் தெரியும். கேர்ள்ஸ்க்கு அருமையான கேர்ள்ஸ் இருக்காங்க. வர நாட்கள் நம்ம சர்ச்சில் அவங்களை கூட்டிட்டு வரலான் இருக்கிறேன். பேசுவாங்க, கண்டிப்பா வந்து பேசுவாங்க. நம்ம சபைக்கு தேவை. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மர கலண்டு அழிஞ்சிட்டு இருக்குது, மர கலண்டுருச்சு அழிஞ்சிட்டு இருக்குது. அதெல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அதனால தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப சொல்றேன், சபை பரிசுத்தமா இருக்கணும். சபை பரிசுத்தமா இருக்கணும்னா வேசித்தன ஆவிக்கு விலகும். நீங்க நினைச்சீங்க வேசித்தன ஆவினா ஏதோ ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு வரக்கூடிய ஒரு தவறான காரியம் அப்படின்னு மட்டும் தான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. இல்ல, அது சோல் டைப், அது லெஸ்பியன், லெஸ்போ அல்லது ஹோமோசெக்சுவாலிட்டி போன்ற எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கும் கொண்டு போய் உங்க வாழ்க்கையை சீரழிக்க கூடியது. Say amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் டீப்பான ஸ்டடிக்கு நெக்ஸ்ட் வீக் நாம போவோம். தேங்க்யூ ஃபாதர். அப்பா, எங்க சபை மட்டும் இல்லப்பா, உலகத்துல பல சபைகள், பல குடும்பங்கள் இந்த ஆவியின் பிடியினாலே பிடிக்கப்பட்டு, இந்த பிள்ளைகளுக்கு தெரியாதுப்பா இதுக்கு பின்னால இருக்கிற ஆபத்து. சில பிள்ளைகள் தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தற்கொலை செய்திருக்கிறார்கள். சில கணவன் மனைவி வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு போய்விட்டது. இது ஒரு டிமானிக் இஷ்யூ என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே சிலருடைய வாழ்க்கை அழிந்து விட்டது. எங்களுடைய வாலிப தம்பிகள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்க வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்க சபையில் இருக்கிற குடும்ப பெண்மணிகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சபையில் இருக்கிற குடும்ப தலைவர்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களுடைய உறவிலே இவங்க ஜாக்கிரதையா இருக்க, இவர்களுடைய உறவிலே இவர்கள் கவனமா இருக்க, இவர்களுடைய உறவிலே இவர்கள் பரிசுத்தமா இருக்க, தன்னை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அப்பா, என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்கப்பா. கஷ்டத்தை எல்லாம் மாற்றுங்க, வேதனை எல்லாம் மாற்றுங்க சுவாமி. உங்க ஊழியக்காரனாகிய நான் இவங்க மைண்ட் ஃப்ரீ ஆகணும்னு ஃபர்ஸ்டே நான் இதை ஜெபிச்சிடுறேன்.
விடுதலை பண்ணிருங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்ப